ஓம் சாந்தி. முரளி டேட் 21/3/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமாகி நினைவின் பயிற்சி செய்யுங்கள். ஆத்ம அபிமானி மற்றும் பரமாத்ம அபிமானியாக எவ்வளவு நேரம் இருக்கின்றோம் என சோதனை செய்யுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் தனிமையில் சென்று ஆத்ம அபிமானி ஆவதற்கான பயிற்சி செய்கின்றார்களோ அவர்களது அடையாளம் என்ன? பதில்: அவர்களது வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வெளிவராது. தங்களுக்குள் சகோதரன் சகோதரன் என்ற அன்பு மிகுந்திருக்கும். எப்போதும் பால் பாயாசம் போன்று இருப்பார்கள். தாரணை மிக நன்றாக இருக்கும். அவர்களால் எந்த பாவ கர்மமும் ஏற்படாது. அவர்களது பார்வை மிக இனிமையானதாக இருக்கும். ஒருபோதும் தேக அபிமானம் வராது. யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆத்மா என கூறும் போது ஷரீர உணர்வு நீங்கிவிடுகிறது. எனவே ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபாவிடமிருந்து ஞானம் கிடைக்கிறது. குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். பாபா வந்திருப்பதே குழந்தைகளை அழைத்து செல்வதற்காக. சத்யுகத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருக்கிறீர்கள். ஆனால் பரமாத்ம அபிமானியாக இருப்பதில்லை. இங்கு நீங்கள் ஆத்ம அபிமானியாகவும் பரமாத்மா அபிமானியாகவும் ஆகிறீர்கள். அதாவது நாம் பாபாவுடைய வாரிசுகளாகின்றோம். இங்கு இருப்பதற்கும் மற்றும் அங்கு இருப்பதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. இங்கு படிப்பு இருக்கிறது. அங்கு படிக்க வேண்டிய விஷயமில்லை. இங்கு ஒவ்வொருவரும் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்கின்றனர். மேலும் பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்ற நம்பிக்கையில் இருந்து கேட்டீர்கள் என்றால் தாரணை மிக நன்றாக இருக்கும். ஆத்ம அபிமானி ஆகிவிடுவீர்கள். இந்த மனநிலையில் நிலைத்திருப்பதற்கான குறிக்கோள் மிக பெரியது. கேட்கும் போது மிக எளிதாக தோன்றுகிறது. நாம் எவ்வாறு தன்னை ஆத்மா மற்றும் பிறரையும் ஆத்மா என புரிந்து பேசுகிறோம் என்ற இந்த அனுபவத்தை குழந்தைகள் கூற வேண்டும். பாபா கூறுகின்றார், நான் இந்த ஷரீரத்தில் இருக்கின்றேன். ஆனால் என்னுடையது உண்மையான பயிற்சியாகும். நான் குழந்தைகளை ஆத்மா என்றுதான் நினைக்கின்றேன். ஆத்மாவிற்கு கற்பிக்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் கூட ஆத்மா தனது பங்கை நடித்து வந்திருக்கிறது. பங்கை நடித்து நடித்து தூய்மையற்றதாகிவிட்டது. இப்போது மீண்டும் ஆத்மா தூய்மையாக வேண்டும். அதுவும் எதுவரை பாபாவை பரமாத்மா என புரிந்து நினைவு செய்யவில்லையோ அதுவரை எவ்வாறு தூய்மை ஆவோம்? இதற்கு குழந்தைகள் மிகவும் உள்நோக்கு முகமாகி நினைவின் பயிற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. ஞானம் எளிது. மற்றபடி இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் ஆத்மா படிக்கின்றோம். பாபா நமக்கு கற்பிக்கின்றார். அதனால் தாரணையும் இருக்கும். மேலும் எந்த பாவ கர்மமும் நேராது. இந்த சமயம் நம் மூலம் எந்த பாவ கர்மமும் நேராது என்பது அல்ல. பாவ கர்மத்தை வென்றவராக இறுதியில்தான் ஆவோம். சகோதரன் சகோதரன் என்ற பார்வை மிக இனிமையானதாக உள்ளது. இதில் ஒருபோதும் தேக அபிமானம் வராது. பாபாவின் இந்த ஞானம் மிக ஆழமானது என்று குழந்தைகள் நினைக்கின்றனர். ஒருவேளை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆக வேண்டும் எனில் இந்த பயிற்சி நல்ல முறையில் செய்ய வேண்டி உள்ளது. இதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. உள்நோக்கு முகமாக ஆவதற்கு தனிமையும் வேண்டும். ஆத்மாவையே பார்க்க வேண்டி இருக்கிறது. தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை இங்கு செய்வதால் பழக்கம் ஏற்பட்டுவிடும்.
பிறகு தனது சார்ட்டை வைக்க வேண்டும். எதுவரை ஆத்ம அபிமானி ஆகியிருக்கின்றோம் என்று பதிவிட வேண்டும். ஆத்மாவிற்கு தான் நாம் கூறுகின்றோம், அதனிடம்தான் பேசுகின்றோம். இந்த பயிற்சி மிக நன்றாக இருக்க வேண்டும். இந்த விஷயமோ சரிதான் என குழந்தைகள் புரிந்திருப்பீர்கள். தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும். மேலும் நாம் ஆத்ம அபிமானி ஆகிவிட வேண்டும். முயற்சி செய்து தன்னை ஆத்மா என புரிந்து பாபாவை நினைவு செய்வது. இந்த சார்ட் மிக ஆழமானது. பெரிய பெரிய மகாரத்திகளும் புரிந்திருப்பார்கள். பாபா ஒவ்வொரு நாளும் என்ன பாடம் மனன சிந்தனை செய்வதற்காக கூறி கொடுக்கின்றாரோ இதுவே மிக பெரிய முக்கிய பாயிண்ட்ஸ். பிறகு ஒருபோதும் வாயிலிருந்து தவறான எந்த வார்த்தையும் வெளிவராது. சகோதரன் சகோதரருக்குள் மிகுந்த அன்பு உண்டாகும். நாம் அனைவரும் கடவுளின் வாரிசுகள். பாபாவின் புகழை தெரிந்தே வைத்திருக்கிறீர்கள். கிருஷ்ணரது புகழ் தனி. அவரை அனைத்து குணங்களும் நிரம்பியவர் என்று கூறுகிறோம். ஆனால் கிருஷ்ணரிடம் குணம் எங்கிருந்து வந்தது? அவரது புகழ் தனிப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அனைத்து குணங்களும் நிறைந்தவராகியதோ பாபாவால் தானே. எனவே தன்னை மிகவும் சோதிக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் முழுமையான கணக்கு வழக்கை வைக்க வேண்டும். வியாபாரிகள் முழு நாளின் கணக்கை இரவில் கவனிக்கின்றனர், வரவு செலவை கவனிக்கின்றனர். உங்களுடையதும் வியாபாரம் தானே. இரவில் சோதனை செய்ய வேண்டும். நாம் அனைவரும் சகோதரன் சகோதரன் என புரிந்து பேசினோமா? யாருக்கேனும் துக்கம் தரவில்லை தானே. ஏனெனில் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், சகோதரர்கள் நாம் அனைவரும் பார்க்கடல் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று. இது விஷக்கடல். இப்போது நீங்கள் ராவண ராஜ்யத்திலும் இல்லை, ராம ராஜ்யத்திலும் இல்லை. நீங்கள் இடையில் இருக்கிறீர்கள். அதனால் தன்னை ஆத்மா என புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எதுவரை நம்முடைய சகோதரன் சகோதரன் பார்வை என்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். ஆத்மாக்கள் நாம் அனைவரும் தங்களுக்குள் சகோதரன் சகோதரர்களாக இருக்கின்றோம். நாம் இந்த ஷரீரத்தின் மூலம் பங்கை நடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆத்மா அழிவற்றது, ஷரீரம் அழியக்கூடியது. நாம் 84 பிறவிகளின் பாகத்தை நடித்திருக்கின்றோம். இப்போது பாபா வந்திருக்கின்றார். நிரந்தரமாக என்னை நினையுங்கள், தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். ஆத்மா என புரிந்து கொள்வதால் சகோதரன் சகோதரன் ஆகிவிடுகின்றோம். இதை பாபாதான் புரிய வைக்கின்றார். பாபாவை தவிர வேறு யாருடைய பாகமும் இல்லை. பிரேரணை என்ற விஷயம் இல்லை. எவ்வாறு ஆசிரியர் அமர்ந்து புரிய வைக்கிறாரோ அவ்வாறு பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது சிந்தனை செய்யக்கூடிய விஷயம். இதில் நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. பாபா தொழில் போன்றவைகளை செய்ய சொல்லி இருக்கிறார். நினைவு யாத்திரையும் அவசியம் வேண்டும். அதற்காகவும் நேரம் ஒதுக்க வேண்டும். அனைவரது சேவையும் வேறுபட்டது. சிலர் அதிக நேரம் ஒதுக்க முடியும். ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரன் என புரிந்து கொண்டு பத்திரிகைகளில் கூட யுக்தியுடன் எழுத வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டியிருக்கின்றது. பாபா வந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் கற்பிக்கின்றார். ஆத்மாவில் தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரங்களை இப்போதே நிரப்ப வேண்டும். பாரதத்தின் பழமையான யோகம் எதுவென மனிதர்கள் கேட்கின்றனர். நீங்கள் புரிய வைக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போது மிக குறைவானவர்களே இருக்கிறீர்கள். உங்களது பெயர் வெளிவரவில்லை. ஈஸ்வரன் யோகம் கற்றுக் கொடுக்கிறார்.
அவசியம் அவருடைய குழந்தைகளும் இருப்பார்கள். இது யாருக்குமே தெரியவில்லை என்பதையும் தெரிந்திருப்பார்கள். நிராகார தந்தை எப்படி வந்து கற்பிக்கின்றார்? அதை அவரே புரிய வைக்கின்றார். நான் கல்பம் கல்பமாக சங்கம் யுகத்தில் வந்து நானே கூறுகின்றேன். நான் எப்படி வருகிறேன், யாருடைய உடலில் வருகிறேன் என்பதில் குழப்பம் அடைவதற்கான விஷயம் இல்லை. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஒருவருக்குள் நான் வருகிறேன். பிரஜாபிதா பிரம்மா மூலம் ஸ்தாபனை. முதலில் அவர்தான் செல்ல குழந்தை ஆகின்றார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிறகு அவரே முதல் நம்பரில் வருகின்றார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எப்படி ஆகின்றார் என்பதை படத்தின் மீது புரிய வைப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. இதை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. புரிய வைப்பதற்கு யுக்தி வேண்டும். பாபா எவ்வாறு தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார், எவ்வாறு சக்கரம் சுற்றுகிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவ்வாறு யுக்தியுடன் எழுதுங்கள் என்று பாபா கூறுகின்றார். சரியான யோகத்தை யார் கற்றுத்தர முடியும் என்பது தெரிந்துவிட்டால் உங்களிடம் நிறைய பேர் வந்து விடுவார்கள். இத்தனை பெரிய ஆசிரமம் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அனைவரும் அலை அலையாக சந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது கடைசியில் நடக்கும். பிறகு அதிசயப்படுவார்கள். உலகில் உள்ள அனைத்து சங்கங்களும் பக்தி மார்க்கத்தினுடையது, ஞான மார்க்கத்தினுடையது ஒன்றும் இல்லை. அப்பொழுதுதான் உங்களுடையது வெற்றி அடையும். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பாபா வருகின்றார் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா மூலம் நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றீர்கள். எப்படியெல்லாம் யாருக்கேனும் எழுத்து மூலம் புரிய வைக்க வேண்டும் என்ற அனைத்துமே கல்பம் கல்பமாக யுக்திகளாக வருகின்றன. அது நிறைய பேருக்கு தெரிந்து விடுகின்றது. பாபாவை தவிர ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் ராவணன், இந்த பக்கம் ராமர். ராவணன் மீது நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். அவர்கள் அனைவரும் ராவணன் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்த நீங்கள் மிக குறைவானவர்கள். பக்திக்கு எவ்வளவு பகட்டு உள்ளது! எங்கெங்கு தண்ணீர் உள்ளதோ, ஆறு குளங்கள், அங்கெங்கெல்லாம் திருவிழா நடக்கிறது. எவ்வளவு செலவு செய்கின்றனர், எவ்வளவு பேர் மூழ்கி இறக்கின்றனர். இங்கேயோ அந்த விஷயம் இல்லை. இருந்தாலும் பாபா கூறுகின்றார், ஆச்சரியப்படும் அளவிற்கு என்னை தெரிந்து கொள்கின்றனர், கேட்கின்றனர், சொல்கின்றனர், தூய்மையாக இருக்கின்றனர். இருந்தாலும் ஆஹா, மாயை மூலம் தோல்வியும் அடைகின்றனர். கல்பம் கல்பமாக அவ்வாறு நடக்கிறது. தோல்வி அடைவதும் ஏற்படுகிறது. மாயாவுடன் யுத்தம், மாயாவின் பிரபாவம் இருக்கிறது. பக்தியோ அசைந்தே ஆக வேண்டும். அரை கல்பம் நீங்கள் பலனை அனுபவிக்கின்றீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் இருந்து பக்தி ஆரம்பமாகின்றது. அதனுடைய அடையாளமும் நிலைத்திருக்கிறது. விகாரத்தில் சென்று விடுகின்றார்கள். பிறகு தேவதைகளாக இருப்பதில்லை. எவ்வாறு விகாரி ஆகின்றனர் என்பதை உலகில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. வாம மார்க்கத்தில் சென்று விட்டனர் என்று சாஸ்திரத்தில் எழுதியிருக்கின்றனர். எப்பொழுது போனார்கள்? இதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் நல்ல முறையில் புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுது நம்பிக்கை புத்தி இருக்கிறதோ அப்பொழுது இதையும் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு கவர்ச்சி ஏற்படும். அப்பேற்பட்ட தந்தையிடம் எங்களை சந்திக்க வையுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வீட்டிற்கு சென்ற பிறகு
முதலில் இந்த போதை இருக்கிறதா, நம்பிக்கை புத்தி இருக்கிறதா என்று பாருங்கள். நினைவில் மூழ்கி இருக்கலாம், கடிதம் எழுதி கொண்டு இருக்கலாம். நீங்கள் எங்களுடைய உண்மையான தந்தை, உங்களிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, உங்களை சந்திக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்றெல்லாம் திருமணம் நிச்சயத்திற்கு பிறகு சந்திப்பு ஏற்படுகிறது. நிச்சயம் ஆன பிறகு துடிக்கின்றனர். நமக்கு எல்லையற்ற தந்தை, ஆசிரியர், மணவாளன் போன்ற அனைத்துமாக இருக்கின்றார் என்பதை தெரிந்துள்ளீர்கள். மற்ற அனைவரிடமிருந்தும் துக்கம் கிடைத்தது. அதற்கு பதிலாக பாபா சுகம் கொடுக்கின்றார். அங்கும் அனைவரும் சுகம் கொடுக்கின்றனர். இந்த சமயம் நீங்கள் சுகத்தின் சம்பந்தத்தில் பிணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இது புருஷோத்தமர் ஆவதற்கான புருஷோத்தம யுகமாகும். முக்கிய விஷயம் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வது, தந்தையை அன்புடன் நினைவு செய்வது. நினைவு செய்வதன் மூலம் மகிழ்ச்சியின் அளவு ஏறும். நாம் அனைவரையும் விட அதிக பக்தி செய்திருக்கின்றோம். நிறைய ஏமாற்றம் அடைந்து விட்டோம். இப்பொழுது நம்மை திரும்ப அழைத்து செல்ல நிச்சயம் தூய்மை ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சார்ட் வைக்க வேண்டும். முழு நாளில் எத்தனை பேருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்தேன். பாபாவின் அறிமுகம் கொடுக்காமல் சுகம் வருவதில்லை. துடிப்பு ஏற்பட்டு விடுகிறது. யஜ்யத்தில் அதிக தடைகளும் ஏற்படுகின்றன. அடி வாங்குகின்றனர். வேறு எந்த சத்சங்கத்திலும் தூய்மையின் விஷயம் இல்லை. இங்கு நீங்கள் தூய்மை ஆகின்றீர்கள். அதனால் அசுர மக்கள் தடைகளை ஏற்படுத்துகின்றனர். தூய்மையாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். சம்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கின்றது. போர்க்களத்தில் இறந்துவிட்டால் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கூறுகின்றனர். அதனால் மகிழ்ச்சியோடு போருக்கு செல்கின்றனர். உங்களிடம் கமாண்டர், மேஜர், சிப்பாய்கள் போன்றோர் எங்கெங்கெல்லாமோ இருந்து வருகின்றனர். சொர்க்கத்திற்கு எவ்வாறு செல்வார்கள்? போர்க்களத்தில் நண்பர், உறவினர்களின் நினைவு வருகிறது. இப்போது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும் என பாபா கூறுகின்றார். தன்னை ஆத்மா என உணருங்கள். சகோதரன் சகோதரன் என புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். நாம் சகோதரன் சகோதரன் என அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அதன் பொருளை தெரிந்து கொள்ளவில்லை. தந்தையையே தெரிந்து கொள்ளவில்லை. நாம் சுயநலமற்ற சேவை செய்கிறோம் என உலகினர் நினைக்கின்றனர். எங்களுக்கு பிரதி பலனுக்கான ஆசை இல்லை. ஆனால் பலனோ அவசியம் கிடைக்கிறது. சுயநலமற்ற சேவையோ ஒரு பாபா தான் செய்கின்றார். பாபாவை எவ்வளவு நிந்தனை செய்திருக்கிறோம். தேவதைகளுக்கும் கூட நிந்தனை செய்துள்ளோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது தேவதைகள் யாருக்கும் ஹிம்சை செய்ய முடியாது. இங்கே நீங்கள் இரட்டை அஹிம்சாவாதிகள் ஆகிறீர்கள். காமத்தில் ஈடுபடுவதில்லை, கோபப்படுவதும் இல்லை. கோபமும் பெரிய விகாரமாகும். குழந்தைகள் மீது மிகுந்த கோபம் கொண்டு விட்டேன் என கூறுகின்றனர். ஒருபோதும் அடிக்கக்கூடாது என பாபா புரிய வைக்கின்றார். அவரும் சகோதரன். அவருக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது. ஆத்மா சிறியது பெரியது ஆவதில்லை. இவர் குழந்தை அல்ல, ஆனால் உங்களது சிறிய சகோதரன். ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். சிறிய சகோதரரை அடிக்கக்கூடாது. அதனால்தான் கிருஷ்ணரை உரலில் கட்டியதாக காட்டுகின்றனர். உண்மையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை. இவை விதவிதமான படிப்பினைகள் ஆகும். மற்றபடி கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பற்றி என்ன கவலை வேண்டியிருக்கிறது? தவறான திருட்டு செயலை அவர்கள் புகழவும் செய்கின்றனர். நீங்கள் சரியாக புகழ் பாடுகிறீர்கள். கிருஷ்ணரோ அனைத்து குணங்களும் நிறைந்தவர், 16 கலைகள் நிறைந்தவர் என்று கூறுவீர்கள். ஆனால் நிந்தனை செய்வதும் கூட நாடகத்தில் பொருந்தியுள்ளது. இப்போது அனைவரும் தமோ பிரதானமாகி விட்டனர்.
பாபா வந்து சத்தோ பிரதானம் ஆக்குகின்றார். கற்றுத்தருபவர் எல்லையற்ற தந்தை. அவரது வழிப்படி நடக்க வேண்டியுள்ளது. கடினத்திலும் கடினமானது இந்த பாடமாகும். பதவியும் நீங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக அடைகிறீர்கள். ஒருவேளை எளிதாக இருந்ததென்றால் அனைவரும் இந்த தேர்வில் ஈடுபட்டு விடுவார்கள். இதில் கடின உழைப்பு இருக்கிறது. தேக அபிமானம் வருவதால் பாவ கர்மமாகிவிடும். எனவே தொட்டார் சுருங்கியின் எடுத்துக்காட்டு இருக்கிறது. பாபாவை நினைவு செய்வதால் நீங்கள் நிமிர்ந்து நின்று விடுவீர்கள். மறப்பதால் ஏதேனும் ஒரு தவறு நேர்ந்துவிடும். பதவியும் குறைந்ததாகி விடுகிறது. படிப்பினையோ அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கீதை உருவாக்கப்பட்டுள்ளது. கருட புராணத்தில் மனிதர்கள் பயப்படும் அளவிற்கு பயங்கரமான விஷயங்களை எழுதியிருக்கின்றனர். ராவண ராஜ்யத்தில் பாவங்களோ ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏனெனில் இருப்பதே முட்களின் காடாகும். பார்வையையும் மாற்ற வேண்டும் என பாபா கூறுகின்றார். நீண்ட காலமாக விழுந்திருக்கின்றனர். அதனால் ஷரீரத்தின் பக்கம் அன்பு சென்று விடுகிறது. அழியக்கூடிய பொருள் மீது அன்பு வைப்பதால் லாபம்தான் என்ன? அழிவற்றதுடன் அன்பு செலுத்துவதால் அழிவற்றதாகி விடுகிறது. குழந்தைகளுக்கு இதுவே டைரக்ஷன். அமர்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஷரீரம் அழியக்கூடியது. அதன் மீதுள்ள அன்பை விலக்கி அழிவற்ற ஆத்மாவிடம் அன்பு செலுத்த வேண்டும். அழிவற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா சகோதரன் சகோதரன், நாம் சகோதரனுடன் பேசுகிறோம் என்று பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஞானத்தின் சிந்தனை செய்து வாயிலிருந்து ஒருபோதும் தவறான வார்த்தைகள் வந்துவிடாத அளவிற்கு தனது மனநிலையை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தனது சார்ட்டை சோதனை செய்ய வேண்டும். வரதானம், நிமித்தமான மற்றும் பணிவான மனநிலையில் இருந்து சேவை செய்யக்கூடிய உயர்ந்த வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். விளக்கம், சேவாதாரி எனில் எப்போதும் பாபாவிற்கு சமமாக, நிமித்தமாக மற்றும் பணிவாக இருப்பவர்கள். பணிவு தன்மையே மிக உயர்ந்த வெற்றிக்கு சாதனமாகும். எந்த ஒரு சேவையிலும் வெற்றி பெற வேண்டுமானால் பணிவான மற்றும் நிமித்தமான மனநிலையை தாரணை செய்யுங்கள். இதனால் சேவையில் சதா நிறைவான மகிழ்ச்சியை அனுபவம் செய்வீர்கள். சேவையில் களைப்பு ஏற்படாது. இந்த இரண்டு விசேஷ தன்மைகளால் எந்த ஒரு சேவை கிடைத்தாலும் வெற்றி பெற்று வெற்றி சொரூபமாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், ஒரு வினாடியில் விதேகி ஆவதற்கான பயிற்சி செய்வதால் சூரிய வம்சத்தில் வருவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.